ஜனங்கள் அறிந்தாதான் நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். நாம் அப்படி சொல்லலைன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறத நாம் வெளிப்படையாக செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் சேஷமாய் வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்றாரு. யோவேல் 2:21. தேசமே பயப்படாது, பகிர்ந்து கழிப்பது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா உன் இருதயம் அவர்கிட்ட இருக்கணும். உன் இருதயம் யாரையான பெரிய காரியம் செய்ய முடியாது. அப்ப அந்த பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயம் தேவனோடு இருக்கணும். அப்படி தேவனோடு இருந்தா மாத்திரம்தான் நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்துல நாம் வல்லவராய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை சேஷம் அழைத்திருக்கிற தேவன் உபவாச நாட்களில நாம் ஒரு தீர்மானத்தோடு தங்களை ஆராய்ச்சி வந்திருக்கிறோம். ஒரு தீர்மானம் என்னன்னு நான் தேவனோட இருக்கிறேனா, இன்னைக்கு நான் உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் யாரோடு இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாம் என்ன செய்கின்றோம். அப்படி அறிவு சொன்னால் தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிப்பது. அதே சொல்றாரு. இன்னொன்று பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் ரகசியமான. அப்போ முதல்ல நாம இருதயம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா நாம பயப்பட மாட்டோம். இரண்டாவது என்ன சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லும் தாயை கருவில உருவாக்கும் என்ன பண்ணிருக்கிறேன், நான் கண்டிருக்கிறேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை தாய் வயிற்றில் உருவாக்குன தேவன் நம்மை என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் கண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்மை கண்டிருக்கிறதுனால அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, இந்த உபவாச நாளில நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது இருதயம் அவரோடு இருக்கணும். அப்படி இருதயம் அவரோடு இருந்துச்சுன்னா இங்க மகிழ்ந்து களி கூற முடியும். என்ன பண்ண முடியும், மகிழ்ந்து களி கூற முடியும். அவர் சொல்றாரு மகிழ்ந்து களி கூறணும்னு சொன்னா அவர் என்ன இந்த வசனம் சொல்றது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அவர் தெரிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னொரு காரியம் நாம செய்யணும், இருதயம் அவரோடு இருக்கணும். ஆனா அப்படி இருதயம் அவரோடு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, மகிழ்ந்து களி கூற முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது பாருங்க, 1 கொரிந்தியர் 13:4 சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. ஆமென். இதுதான் இப்போ இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட நம்மோடு இருக்கணும்னா நாம என்ன நம்மள வேணுமே பண்ணா அவரு உள்ள இருக்க மாட்டாங்க. அவர் என்ன போயிடுறாரு, ஏன்னா நீ அவருக்கு தூரமா போயிடுற, அவரு உங்களோட இருந்து விரும்புறாரு. ஆனா நீ என்ன பண்ற, நீ என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உன்னோடு இருக்க விரும்புறாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம இதுவா பார்க்கிறோம், இன்னும் நம்ம மேற்கொள்ளையா இருக்கிறோம், இன்னும் நம்ம அன்பு செலுத்தாத இருக்கிறோம், இன்னும் நாம என்ன பண்ற, தேவனோடு உறவாடுகிற அந்த உறவு நமக்குள்ள இல்லாததுனால இருதயம் அவரோடு கூட இல்லை. நல்ல கவனிங்க, அன்பு இருந்தால்தான் இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு இருக்கிறார், ஆனா நாம தான் அவரோட தூரமா போறோம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இயேசு இருக்கிறான்னு சொல்லி அறிக்கை செய்யறோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா என்ன பண்ணல, இயேசு நம்மோடு கூட இருக்கிறது நாம உணராத இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆவி வெளியே போனது அவருக்கு அறிவு.
தேவனுடைய ஆவியார் நீங்கி போனாரு. அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்குள்ளாக விற்பனை இருக்கிறேன்னு சொல்லி தூரமா இருக்கிறாங்க. நான் அவங்களோட இருதயம் எங்கே இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா முதல்ல நாம் இருதயத்துக்குள்ள இயேசுக்கு இடம். அதுதான் இருதயம். ஒரு பாட்டு கொண்டு இருதய கருல தந்தது. இருதய கருத்து நிறைய பேர் இருதயம் இருக்குது, ஆனா கருத்து தர்க்கம் இல்லை. ஏன்னா இயேசு வாசம் பண்ணதுக்கு இருதயத்துக்கு இயேசு வந்தாதான் வாசம் பண்ண முடியும். அப்ப வாசம் பண்ணுவதற்கு இன்னைக்கு நாம் அன்பு செலுத்தவர்களாக காணணும். அந்த அன்பு தான் என்ன பண்ணும்? சாப்பிட்டு கொண்டு வரும். இயேசு எப்படி இருந்தாங்க? சாப்பிட்டமா இருந்தார். இயேசு எல்லாவற்றிலும் பொறுமையோடு இருந்தார். வேதம் சொல்றது, அதாவது அவர் சிலுவையில் மரணவரிடம் என்ன பண்ணினாரா? ஆக்கினார். சிலுவையில் மரணவரிடம் தன்னை காத்தினார். தெய்வமா இருக்கிறாரு. ஆனா தெய்வமா இருக்கிற அவரு ஏன் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நம்முடைய இருதயம் தூரமா இருக்குது. அந்த இருதயத்தை கிட்ட சேர்க்கணும். அப்ப இருதயத்தாலே ஒன்று சேர்ந்து என்பதற்காக இயேசு சிலுவை பதத்துல நமக்காக தூங்கினார். நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய எல்லா விதமான சாபங்களுக்காக இயேசு நமக்காக அவர் என்ன செய்தாரு? அந்த மனித இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்பாட்டுன்னு சொன்னா அன்புள்ளவர்களா இருக்கணும். இயேசு நம்மிடத்திலிருந்து வெளிப்பாட்டுன்னு சொன்னா நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அன்பு செலுத்தவர்களா இருக்கணும். அப்படி அன்பு செலுத்தினா தேவன் நம்மோடு இருக்கிறது நாம் என்ன வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. இப்ப வேதம் சொல்லுது, பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க. அன்பு செலுத்தணும், மகிழ்ச்சி கிடைக்கிறோம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறார் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கிறாங்க. ஏதோ சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும், அன்பு செலுத்துவதா இருக்கணும். வேதம் சொல்லுது எல்லா மனுஷனுக்கும் தெரியும். என்ன தெரியுமா? உன் சாந்த குணம் தெரியும், அன்பு வெளியே தெரியும். அப்பதான் இயேசு இருதயம் கூட எதுவும் தெரியும். இல்லைன்னா அவங்க இருதயம் இயேசு இருதயத்தை இருக்காது. ஏன்னா இயேசு இருந்து விரும்புறது நீ அவருக்குள்ள இல்ல. நாம அவருக்குள்ள உபவாசத்து ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணாலும், ஆனா வார்த்தைக்குள்ள நாம இருந்தாதான் வார்த்தை நமக்குள்ள இருக்கும். நாம் வார்த்தை விட்டு தூரம் போனா வார்த்தை நமக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் நல்ல நீர்ப்பாய்ச்சலான தண்ணி போகுது. ஆனா அந்த தண்ணி அந்த ஆத்துல என்ன பண்ணாது? நிக்காது. ஏன்னா அது வழி போயிட்டே இருக்கும், அது நிக்காது. அதே நீங்க 10 கிணத்துல தண்ணி இருக்கும். ஏன்னா அது இறைச்சாதான் வெளியே போகும், இறைக்கலாம் தண்ணி அங்கே இருக்கும். அப்போ நீ இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அழுக்கு நம்ம வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்பினாதான் நீ அன்பு செலுத்த முடியும். நாம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இருதயம் நம்ம தேவனோட இருந்தோம் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்படணும். அடுத்த வருஷம் வாசிக்குமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இருதயம் தேவனோடு இருக்கணும், அன்பு செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன பண்ண தெரியுமா? மகிழ்ந்து தெளிவு வரணும். இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாத முடியும். எல்லாவற்றையும் குறித்து நாம கவலைப்பட்டுக்கிறோம். அடுத்த சொல்ல எதை விஷயம் கவலைப்படாத, எல்லாமே நான் என்ன பண்றேன்? செய்து முடிச்சுட்டேன். அதை நீங்க செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது. வேதம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத நீங்க தான் விழுந்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அப்ப நாம ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறும். ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து எல்லாம் வாசிங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்துல என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இருதயம் தூரமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இருதயம் கிட்ட வந்தா சொல்றாரு, இருதயத்துல என்ன வந்துருச்சு? இப்போ எப்போதும் என்ன பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும்னா ஏழாவது என்ன சொல்றாரு? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளிலும் காத்துக்கொள்ளணும். நீ காத்துக்கொள்ளணும். இருதயத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காத்துக்கொள்ளணும். நீ நிறைய பேர் காத்துல விட்டுறாங்க, காத்துக்கொள்றதுல இருதயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இருதயமே காலியா இருக்குது. ஏன்னா கத்துல வாசம் பண்ண முடியல. ஏன்னா இருதயம் என்னென்னத்தையோ கொண்டு வச்சிருக்கு. தூக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. என்ன கேட்டா ஓடிட்டே இருக்குங்க. வரப்படுறது முடியல, எதுவும் நடக்கல. சிந்தையில, ஆத்துமாவில, ஆவியில என்ன பண்ணல, பலன் இல்ல, ஏதோ ஓடி இருக்குது. அன்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என் இருதயம் அந்த உபாச நாளில தேவனோடு இருக்கிறதா? நான் சந்தோஷமா இருக்க முடியுதா? அல்லது எப்போது சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதா? அந்த உபவாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும். ஆனா வேதம் சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களில காத்துக்கணும். நீங்க தக்க வச்சுக்கணும். இருதயத்துல தேவ சமாதானத்தை என்ன பண்ணணும்? தக்க வச்சுக்கணும். நீங்க அதை பாதுகாத்து கொள்ளணும். இருதயத்துல பறக்க விட்டுட்டோம்னா சமாதானம் வராதுங்க. சமாதானம் எல்லாம் வரணும், எல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். அதே மாதிரி சமாதானத்தை வாங்கணும் இல்லையா? சமாதானம் தானா வராது. அந்த சமாதானத்தை நாம கேட்டு வாங்கணும். அப்படி வாங்கி நமக்குள்ள வச்சுக்கணும்னு சொன்னா இந்த சமாதானத்தை யாருமே எடுக்கணும். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய சமாதானம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா யாருமே எடுக்க முடியாது. உலக சமாதானம் தான் அது ஓடிடும் இல்லையா? உலக சமாதானம் என்ன பண்ணா ஓடிடும். பணத்தினால் வந்த சமாதானம், படிப்பினால் வந்த சமாதானம், பலத்தினால் வந்த சமாதானம். அவருக்கு பலசாலிக்கு ரொம்ப சந்தோஷம். பலமா இருக்கிறேன். ஆனா டக்குனு கை கால் அதுல போயிடுச்சு. நல்லா படிச்சுட்டாங்க, சந்தோஷம். நல்லா படிச்சுட்டேன், நல்லா பெரிய உத்தியோகத்துல இருக்கிறேன். 60 வயசு ஆனதுக்கப்புறம் காணாம போயிடும் அந்த சந்தோஷம். ஏன் கேட்டா போயிடுச்சு. அது பதவி காலம் முடிஞ்சிருச்சு. 60 வயசு காலி. அதுக்கப்புறம் பணம் வராது. அதுக்கப்புறம் என்ன வருது? இப்ப இதுக்கு மேல பணம் பேச்சுல பண்ணலாம். அது மாதிரி மாறிடும் வாழ்க்கையில. அன்பான சகோதரனே சகோதரியே, எப்போது நிலைத்திருக்கிற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பும் இருதயத்தில் நம்ம என்ன பண்ண தக்க வச்சு பாதுகாத்துக் கொள்ளுவோம்னா நிச்சயமாய் ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, சேலம் பண்ண முடியாது. அதை என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்க உபவாச நாட்கள்ல இருதயமோ தூரமாய் இருக்கிறது. அந்த தூரமாய் இருக்கிறது கிட்ட ஆண்டு கொண்டாந்து அன்பு செலுத்தினால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எழுதினாங்க, அன்பாகவே இருக்கிறார். அண்ணனை பார்த்து சொல்கிறார், கொலைகாரர்களை பார்த்து சொல்கிறார், அடித்தவர்களை பார்த்து சொல்கிறார், இவர்கள் செய்கிறது நடந்ததில்ல, மன்னிக்க அன்பு செலுத்துகிறார். பக்கத்துல கலனை பார்த்து சொல்றார், இன்னைக்கு இவ்வளவு கல்வி சொல்லுவாங்க. அன்பு செலுத்துகிற ஒரு இருதயமாக சந்தோஷப்படுகிற ஒரு இருதயமாக காணப்படுவார். வேதம் சொல்ல எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயத்துல காத்துக்கொள்ளுகிற ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள் தீர்மானம் ஆண்டுடைய பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானத்துவானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வருவதில்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த தேவனிடத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கிறதா என்பதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையான வார்த்தை நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம்
28வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு செலுத்துகிறவர்களுக்கு சகலத்தை என்ன பண்றாங்களா நன்மைக்கு ஏதுவாக மாத்துறாரு. எப்படி இருதய தேவனோடு இருந்தாதான் சகல நன்மைக்கு ஏதாவது மாத்த அன்பு செலுத்த முடியும், சந்தோஷப்பட முடியும். இருதயத்துல காத்து கொள்ளணுங்க. இருதயத்துல சந்தோஷத்தை நாம காத்துக்கொள்ளலாம். இருதயத்தை காத்துக்கொள்ளலன்னு சொன்னா தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் என்னவாதான் நன்மைக்கு எதுவாய் தீமைக்கு எதுவாய் அல்ல நன்மைக்கு எதுவாய். இந்த உபவாச நாட்கள்ல நீங்கள் இருக்கிற இந்த உபவாசத்துல சகலத்தை தேவன் நன்மைக்கு எதுவாய் மாற்ற போறார். அது நன்மைக்கு எதுவாய் மாற்றணும்னா இருதயம் நம்ம யாரோட இருக்கணும், தேவனோட இருக்கணும், அன்பு செலுத்தணும். நாம் இப்போது சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ந்து கழிக்கணும். உலகத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனா ஏதோ சொல்றது நீ எப்போது சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எல்லாம் வரும், அவன் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை நாம் காத்து கொண்டாதான் இருதயத்துல வைத்து வைத்து அந்த வேதம் சொல்லுது. இருதயத்துல இருக்கிற என்ன இருக்குதோ அதுதான் முகத்துல காண்பிக்கும். இருதயத்துல துக்கம் இருந்தா எப்ப பார்த்தாலும் அப்படியே சோத்து போன மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். இருதயத்துல சந்தோஷம் இருந்தா முகத்தை மகிழ்ச்சியா காட்டணும். அப்ப இருதயத்தை மகிழ்ச்சியா காட்டணும்னு சொன்னா உனக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், அன்பு செலுத்தணும். அது மாத்திரமல்ல எப்போது சந்தோஷம் இருக்கணும். அவர் தேவன் முன்குறித்தார், அவர் அழைத்த தேவன் வேதம் சொல்றது இருதயத்தில் தேவ சமாதானம் ஆட்கள் அவருடைய எண்ணிக்கையை தீர்மானம் எல்லாரும் சமூகத்துல சொல்லுவோம். அந்த சமூகத்துல வந்திருக்கிறதா, உன்னுடைய பாதத்துல வந்திருக்கிறதா, இந்த வாழ்க்கையில பூர்ண சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. நாம் என்ன செய்கிறோம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே உதவி செய்ய கொடுப்போம். அவருடைய பாதத்துல கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அறிவாக்க தரல அறிவா தரல அறிவா நல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே இருதயம் எங்கே இருந்தது இப்பதான் எனக்கு இருக்கிறது, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அன்பு செலுத்துகிற மகனாய் மகளாய் இந்த உபவாச நாட்களை மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்துக்குள்ள நான் நம்மை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஓ ரிமாக்கா தனல ரிமா தனல ரிபா லபா லபா லபா. வாயை திறந்து கர்த்தரை துதிப்பு. ஆண்டவரே உடைய சமூகத்தில் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். உம்மை காண வேண்டும். கட்ட மனிதரெல்லாம் உம்மை பார்த்தவர்களாய் தேவனை உதவி செய்ய இந்த 3வது உபவாச நாட்களில் கலந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காய் வருகிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறோம். இந்த நாளுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு வானுக்காய் தன்னாலே செய்கிறத ஒவ்வொரு காரியங்களும் ஊழியர்களுக்காய் எல்லாருக்கும் மனைவி குடும்பம் எல்லாருக்கும் சொல்கிறோம். ஆசீர்வாத எல்லா தடைகளும் உடைத்து நீங்க இன்னும் அநேக இடத்துல பயன்படுத்த முடியாது சொல்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்கள இருதயத்தை காத்துக்கொண்டு அந்தவரே தேவ சமாதானம், தேவ மகிழ்ச்சி, அந்தவரே அந்த இருதயத்துல தேவ அன்பு காண்கிற அந்த குடும்பமாய் தீர்மானத்தோடு அந்த முன்குறித்த தேவனாகிய கர்த்தர் விசேஷமாய் அழைத்த தேவன் கற்று கொண்ட முன்குறித்த தேவன் இருதயத்தில் தேவ சமாதானத்தை நாளில காத்துக்கொள்ள உதவி செய்யக்கூடிய சொல்லிக்கிறையா. அதிகமாய் இந்த கரத்தில் விடுகிற அந்த ஒரு குடும்பத்தை காத்துக்கொள்ளுமா செய்வது இயேசு நாமத்தில் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடையாம் பரிசுத்த ஆவியினுடைய அணியே சமாதான சந்தோஷமாக நம்முடைய விசேஷமாய் எல்லா பரிசுத்தவான்களுடைய இந்த சுகாதாரத்தை